பஞ்ச பூதங்களுக்கு உண்டான இயற்கை குறித்த தீர்க்க தரிசனம். நல்லா கவனி. வானத்துக்குரிய தீர்க்க தரிசனங்கள், வானத்திலிருந்து எரி நட்சத்திரங்களும் எரி பந்துகளும் தேசத்திலே பற்பல இடங்களிலே அது விழுகிறதை ஜனங்கள் அதை காண்பார்கள். டிவியிலும் பேப்பரே வரும். இந்த அக்டோபர் மாதம் நம்முடைய இரவு வானம் ஒரு பிரம்மாண்டமான கலைக்கூடமாக மாறப்போகுது. ஒரே இரவுல 2 வால் நட்சத்திரங்கள் ஒரே நட்சத்திர மழையுடன் சேர்ந்து நம்ம கண்களுக்கு ஒரு மறக்க முடியாத விருந்தளிக்க காத்திருக்கு. ஆமாங்க, ஸ்வான் மற்றும் லமான் என்று பெயரிடப்பட்டிருக்க 2 வால் நட்சத்திரங்கள் இந்த மாதம் நம்முடைய பூமிக்கு மிக அருகில வரவிருக்கு. அக்டோபர் 21ஆம் தேதி இந்த 2 வால் நட்சத்திரங்களும் பூமிக்கு மிக அருகில வரும்போது அவை மிகவும் பிரகாசமா தெரியும். இந்தியாவிலிருந்து பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா முடியும். டிசம்பர் மாசம்னாலே கொஞ்சம் குளிர் கொஞ்சம் பனின்னு அதுக்குள்ள ஒரு தனி அழகு இருக்கு. இரவு நேரம் வானத்தை பார்த்தாலே மனசுக்கு ஒரு நிம்மதி வந்துடும். ஆனா இந்த வருஷம் அந்த டிசம்பர் இன்னும் ஸ்பெஷலா இருக்க போகுது. ஏன்னா இன்று இரவு வானில் இருந்து நட்சத்திரங்கள் மழை மாதிரி விட போற ஒரு அரிய காட்சி நடக்குது. அதுதான் ஜெமினிட் விண்கல் மழை. சூரியனை குறித்ததான தீர்க்க தரிசனம். சூரிய கதிர்வீழ்ச்சியானது இதுவரைக்கும் அந்த கதிர்வீழ்ச்சி அப்படிப்பட்டதா இல்லாமல் இந்த ஆண்டு சூரிய கதிர்வீழ்ச்சி ரொம்ப மிகவும் அதிகமாக இருக்கும். சூரிய கதிர்வீழ்ச்சி மட்டுமல்ல, சூரிய வெப்பமும் அதிகமாக இருக்கும் என்று சொல்லுகிறார். இந்த வருஷம் சூரிய வெப்பமும் சூரிய கதிர்வீழ்ச்சியும் இந்த ஆண்டு மற்ற ஆண்டை காட்டிலும் உலகம் முழுவதிலும் சூரியன் எங்கெங்கு உதிக்கிறதோ அந்த நாடுகள் எல்லாம் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பின்பற்றி வரும் என்று கர்த்தர் சொல்றார். தமிழ்நாட்டில் கோடையை போன்று 14 இடங்களில் வெயில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேலாக பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் 106.16 டிகிரியும், மதுரை நகரில் 106.16 டிகிரி வெப்பமும் சுட்டெரித்துள்ளது. தலைநகர் சென்னையில் திங்கட்கிழமைக்கு மேலாக வெப்பம் தகித்தது. மீனம்பாக்கத்தில் 102.74 டிகிரி ஃபாரன்ஹீட் பதிவாகியுள்ளது. தூத்துக்குடி, நாகப்பட்டினம், வேலூர், ஈரோடு, திருத்தணி ஆகிய ஊர்களில் 101 டிகிரியை தாண்டி வெயில் கொளுத்தியது. கடலூர், புதுச்சேரி, திருச்சி, தஞ்சை, கரூர், பரமத்தி ஆகிய ஊர்களில் வெயில் சதத்தை தாண்டியது. அநேக இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை அதிகரித்துள்ளது. தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருக்கலாம் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாட்டின் 76% மக்கள் அதிக முதல் மிக அதிக வெப்ப அபாயத்தில் உள்ளதாக டெல்லியை சேர்ந்த CEW எனப்படும் காலநிலை மற்றும் சுற்றுச்சூழல் தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்ளும் சிந்தனை குழாமின் ஆய்வறிக்கை தெரிவிக்கின்றது. கடந்த 10 ஆண்டுகளில் அதிக வெப்பமான பகலை விட அதிக வெப்பம் நிறைந்த இரவுகள் அதிகரித்துள்ளன. டெல்லி, சண்டிகர், ஜெய்ப்பூர், லக்னோவில் அதிகாலை வெப்பம் 6லிருந்து 9% உயர்ந்துள்ளது. அதீத வெப்பமுள்ள இரவுகள் மிகவும் ஆபத்தானதாக கருதப்படுகின்றது. இந்த அதீத வெப்பத்தால் 3.50 கோடி நிரந்தர வேலை மற்றும் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 4.5% 2030 நம் நாடு இழக்கும் அபாயம். இந்த ஆண்டு சந்திரனுடைய நிறமானது மாறி இருக்கும். போன வருஷத்துக்கு முன் வருஷம் சொல்லியிருந்தோம். இந்த ஆண்டு சந்திரனுடைய நிறம் மாறி இருக்குமா? அது மட்டும் இல்லாம சந்திரனுடைய நிறம் மாறி இருக்கும். சுவிட்சர்லாந்து நாட்டில் முழு சந்திர கிரகண காட்சிகள் படம் பிடிக்கப்பட்டுள்ளன. அங்குள்ள மலைப்பகுதியிலிருந்து பொதுமக்கள் காத்திருந்து சந்திர கிரகண காட்சியை கண்டு ரசித்தனர். பூமியின் மேலே ஒரு விண்கற்கள் மோத போகுது என்று சொல்லி நாசாவும் அது மட்டும் இஸ்ரோ போன்ற பெரிய விஞ்ஞானிகள் எல்லாருமே கொஞ்சம் பயத்தை இருந்தாலும் பொதுமக்களுக்கு ஒரு பீதியை உண்டு பண்ணுவார்கள். ஆனா ஒரே காரியம் தேவன் சொன்னார், அது அந்த கற்கள் ஆனது அது பூமியுடைய லோகத்தின் மேல் முட்ட வரும். ஆனா தூதனை நான் அனுப்பி அதை ஒரு பக்கம் தருகிறேன், பூமியானது காக்கப்படும் என்று சொன்னார். விண்வெளியில் மிதக்கும் விண்கல் ஒன்று இன்று மதியம் 1:11 மணிக்கு பூமிக்கு நெருக்கமாக கடந்து செல்ல உள்ளது. இதனால் பூமிக்கு ஆபத்து நேரிடுமா என்ற அச்சம் பரவியுள்ள நிலையில் விஞ்ஞான உலகம் ஆறுதலான செய்தியை வெளியிட்டுள்ளது.
ஹவாயில் உள்ள பான்ஸ்டாஸ் 2 தொலைநோக்கிதான் பூமியை நோக்கி ஒரு விண்கல் வந்து கொண்டிருப்பதை கடந்த மார்ச் மாதம் கண்காணித்து கூறியது. அதன் அளவு ஒரு கால்பந்து மைதானத்தை விட பெரியது. இதை அபாயகரமான விண்கல் என வரையறுத்த ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு மையம் 2025 FA-22 என பெயர் சூட்டியது. அளவில் மிக பெரியதாக இருந்ததால் நாசா, இசா, ஜக்சா உள்ளிட்ட பல்வேறு விண்வெளி ஆய்வு மையங்கள் இந்த விண்கல்லின் நகர்வுகளை கண்காணித்து வருகின்றன. வரை விதை தோற்றத்தில் பூமியை நோக்கி பாய்கிறது 2024 YR4 சிறுகோள். பார்ப்பதற்கு நேரடியாக பூமியை நோக்கி பாய்வதாக தென்பட்டாலும் சிறிய கோளின் பாதை பூமியின் சுற்றுப்பாதையாகவே இருக்கிறது. மணிக்கு 61,115 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் சிறுகோள் 40 முதல் 100 மீட்டர் அகலம் கொண்டது என கணிக்கப்பட்டுள்ளது. மட்டுமில்லாமல் புதிய கோள்கள், புதிய கிரகங்கள் இதுவரையும் மனுஷனுடைய கண்களில் படாமல் இருக்கிற, இதுவரையும் அந்த செலஸ்கோப் சொல்லுவாங்க, அந்த ஸ்கோப்ல இருந்து பார்க்கிற முதல்ல தெரியாதது புதிய கோள்களும் புதிய கிரகங்களும் இந்த ஆண்டு அவர்கள் கண்களுக்கு படும். இது ஒரு பெரிய சந்தோஷத்தை தரும். நாசாவின் ஜேம்ஸ் வெப் விண்வெளி தொலைநோக்கி பூமியிலிருந்து 280 ஒளியாண்டுகள் தொலைவில் ஒரு பாறைக்கோளில் காற்று மண்டலம் இருப்பதற்கான ஆதாரத்தை உறுதி செய்துள்ளது. TOI 561b என பெயரிடப்பட்டுள்ள இந்த கோள் பூமியை விட 1.4 மடங்கு பெரியது. அந்த வரிசையில இப்போ ஒரு சில நாட்களுக்கு முன்னால ஒரு மர்மமான சம்பவம் நடந்திருக்கு. அது என்னன்னா, சுமார் 154 ஒளியாண்டுகள் தூரத்துல இருந்து மர்ம சிக்னல் ஒண்ணு பூமிக்கு வந்திருக்கு. இது சூப்பர் எர்த்னு சொல்ற கிரகத்திலிருந்து வரதா நாசா விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இந்த சிக்னல் ஒரு முறை 2 முறை இல்ல, திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு. TOI 1846bன்னு சொல்லப்படுற சூப்பர் எர்த் கிரகம் தான் வித்தியாசமான இந்த சிக்னல்ல தொடர்ச்சியா அனுப்பி இருக்கு. இந்த கிரகம் பூமியை விட 2 மடங்கு அகலமும் 4 மடங்கு அதிக எடையோட பிரம்மாண்டமா இருக்குன்ற தகவல் கொஞ்சம் திகிலாதான் இருக்கு. நாசாவோட டிரான்சிட்டிங் எக்ஸோ பிளானட் சர்வே செயற்கைக்கோள் தான் இந்த சூப்பர் எர்த் கிரகத்தை இப்ப கண்டுபிடிச்சு இருக்கு. அது மட்டுமல்லாம இந்த செயற்கைக்கோள் ராக்கெட்டு, செயற்கைக்கோள் ராக்கெட்டு அந்த மாதிரி எது வானத்துக்கு நம்ம இங்கிருந்து பல நாடுகள் ஏவி அனுப்புறது எல்லாமே 190 மடங்கு தோல்வி அடைந்து கீழே தான் விடும். 190 மடங்கு தோல்வி அடையும். ஆஸ்திரேலியாவில் விண்ணில் ஏவப்பட்ட 14 வினாடிகளில் ராக்கெட் ஒன்று வெடித்து சிதறி இருக்கிறது. இந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸ்பேஸ் எக்ஸ் செவ்வாய்க்கிழமை தனது 9வது ஸ்டார்ஷிப் சோதனை ராக்கெட்டை டெக்சாஸிலிருந்து ஏவியது. ஆனால் பூஸ்டர் கடலில் விழும் செயல்முறைக்கு முன்பே வெடித்ததால் ராக்கெட் சுற்றுவட்ட பாதையில் சிக்கல்களை சந்தித்தது. அமெரிக்காவின் டெக்சாஸிலிருந்து மார்ச் 6ஆம் தேதி ஏவப்பட்ட ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட் சிறிது நேரத்திலேயே வெடித்து சிதறியது. ஆளில்லாத இந்த ராக்கெட் மேலே செல்லும் போது உடைந்து கட்டுப்பாட்டு மையத்துடனான தொடர்பை இழந்ததாக ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் கூறியுள்ளது. Do people need to worry about this eruption? No, we get asked that a lot. A volcanic eruption that could happen by the end of the year. This is the best studied underwater volcano in the world right now. And every time we go through this volcanic cycle, we're learning things new. Debbie Kelly, a University of Washington oceanography professor, has been studying the axial seamount for years. It's a massive underwater volcano about 300 miles off the Oregon coast and nearly 4,900 feet below the ocean. If we didn't have the ray out there, people would not know that it was going to erupt. It's unlikely for the underwater eruption to trigger a tsunami, a major earthquake,
or cause extensive damage like land volcanoes could. எரிமலைகள் வெடிக்கும். விரிகுடா என்று சொல்லப்படுகிற வங்காள விரிகுடா என்று சொல்லப்படுகிற, அது மட்டும் இல்லாமல் வங்கக்கடல் என்று சொல்லப்படுகிற, அரபிக்கடலில் சொல்லப்படுகிற இந்த பகுதிகளில் இருக்கிற இதோ எண்ணெய் கப்பல்கள் அது விபத்து உண்டாகி அது இருக்கிற எண்ணெய்கள் கொட்டி அது எல்லா கடலோர பகுதிகளே வந்து இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நடுக்கடலில் நின்றிருந்த எண்ணெய் கப்பல் மீது சரக்கு கப்பல் மோதி தீப்பிடித்த காட்சி இது. ஐரோப்பா கண்டத்தில் உள்ள வடக்கு கடலில் இந்த சம்பவம் நடந்துள்ளது. இந்த சம்பவத்தில் 30க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்ட நிலையில் அவர்களின் நிலை என்னவென்பது தெரியவில்லை. நடுக்கடலில் நங்கூரமிட்டு நின்றிருந்த எண்ணெய் கப்பல் மீது போர்ச்சுகீசிய சரக்கு கப்பல் மோதுவதாக டிராக்கர் தரவுகளை பிபிசி வெரிஃபை ஆராய்ந்த போது தெரிய வந்தது. அமெரிக்க அரசு பணிகளுக்காக ஒதுக்கப்பட்ட 10 எண்ணெய் கப்பல்களில் இதுவும் ஒன்றாகும். மோதல் சமயங்களில் அமெரிக்க ராணுவத்துக்கு எரிபொருட்கள் கொண்டு செல்லவும் அவசர காலங்களில் எரிபொருட்கள் கொண்டு செல்லவும் இந்த கப்பல்கள் பயன்படுத்தப்படுகின்றன. சில கப்பல்களில் தீ விபத்து உண்டாகி இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கப்பலில் தீ விபத்து உண்டாகி இருக்கும் என்று சொல்லுகிறார். കത്തിത്തീരത്തേ ഉള്ളൂ ഇതില്ലേ? மற்றும் ஒரு அண்மை செய்தி. கேரள மாநிலம் கோழிக்கோடு அருகே நடுக்கடலில் சிங்கப்பூரைச் சேர்ந்த சரக்கு கப்பலில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. கொழும்புவில் இருந்து மும்பைக்கு சென்ற சரக்கு கப்பலில் தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் கப்பலில் இருந்த 18 ஊழியர்கள் கடலில் குதித்து உயிர் தப்பினர். வான்ஹை சரக்கு கப்பல் மீண்டும் தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சிவசபாபதி. வணக்கம் சிவசபாபதி. தற்போது தீ முழுமையாக இந்தோனேஷியாவில் சொகுசு கப்பலில் திடீரென தீப்பற்றியதில் கர்ப்பிணி உட்பட 5 பேர் உயிரிழந்தனர். வடக்கு சுலவேசி மாகாணத்தின் தலாவுட் பகுதியில் இருந்து புறப்பட்ட KM பார்சிலோனா என்ற சொகுசு கப்பல் 280க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் அந்த மாகாணத்தின் தலைநகர் மனாடோ நோக்கி சென்று கொண்டிருந்தது. அப்போது கப்பல் திடீரென தீப்பற்றி எரிந்தது. சம்பவ இடத்திற்கு விரைந்த மீட்புப் படையினர் 284 பேரை பாதுகாப்பாக மீட்டனர். பெரிய மீன்கள் செத்து கரை ஒதுங்கும், சின்ன மீன்கள் செத்து கரை ஒதுங்கும். 21 மீட்டர் நீளமுள்ள இறந்த திமிங்கிலம் ஒன்று ஸ்பெயின் நாட்டின் துறைமுகத்தில் கரை ஒதுங்கியது. சுமார் 30 டன் எடை கொண்ட அந்த திமிங்கிலத்தை அகற்ற கிரேன் மற்றும் நிபுணர்கள் குழு தேவைப்பட்டது. அந்த திமிங்கிலத்தை துண்டு துண்டாக வெட்டி அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். குமரி மாவட்டம் நித்திரவிளை அருகே இரவிபுத்தன்புதூர் கடற்கரை எடப்பாடு பகுதியில் இறந்த அழுகிய நிலையில் தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் சுறாமீன் ஒன்று கரை ஒதுங்கியுள்ளது. இதேபோல் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் மிடாமல் மற்றும் கொட்டில்பாடு பகுதிகளிலும் 2 சுறாமீன் இறந்த நிலையில் கரை ஒதுங்கியுள்ளன. தொடர்ச்சியாக சுறாமீன்கள் இறந்து கரை ஒதுங்குவதற்கான காரணத்தை கண்டறிந்து அதனை தடுத்து அரிய வகை கடல் மீன் இனங்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கடல்வாழ் உயிரின ஆய்வாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ரீசன்ட் டைம்ஸ்ல ஜப்பான்ல ஒரு மீன் கரையொதுங்கினதுனால ஒரு பெரிய பரபரப்பே ஏற்பட்டிருக்கு. ஜப்பான்ல ஆர்ஃபிஷ் அப்படின்ற ஒரு அரிய வகை மீன் கரையொதுங்கியிருக்கு. இந்த மீனை டூம்ஸ்டே ஃபிஷ் அப்படின்னு சொல்றாங்க. 2011ல இந்த மீன் கரையொதுங்கினப்போ சுனாமி நிலநடுக்கம்லாம் ஏற்பட்டிருக்கு. அதனால இந்த மீன் இப்போ கரையொதுங்கினதை பார்த்து ஜப்பான் மக்கள்லாம் பயத்துல ஆழ்ந்து போயிருக்காங்க. இந்த மீன் ஏதாவது நோயாலேயோ இல்ல கடல்ல ஏற்படுற மாற்றத்தாலேயோ தான் மேல வருது. இந்த கேரளாவில் காசர்கோட்டின் கன்ஹாங்காடு பகுதியில் மீன்கள் கரை ஒதுங்கின. இதனை அப்பகுதி மக்கள் சிலர் அள்ளி சென்றனர். எனினும் மீன் கரை ஒதுங்கியதற்கான காரணம் தெரியவில்லை. ஆஸ்திரேலியா கண்டம், அந்த கண்டத்திலே ஒரு 14 நாடுகிட்ட இருக்கிறது. அந்த 14 நாடுகளில் சுமார் ஒரு 7 நாடுகளுக்கு நடக்கும் ஒரு சம்பவத்தை குறித்து பாருங்க. கடல் சீற்றங்கள் உண்டாயிருக்கும், வெள்ளம் முழுவதும் சூழப்பட்டிருக்கும். ஆஸ்திரேலியாவில் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக மேற்கூரைகளில் சிக்கித் தவித்த மக்களை மீட்புக் குழுவினர் ஹெலிகாப்டர் மூலம் மீட்டனர். சிட்னியின் வடக்கு பகுதியில் 500க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டுள்ளனர்.
வரலாறு காண மட்டும் இல்லாமல் நிலநடுக்கங்களும் அங்கு அதிகமாய் உண்டாகி இருக்கும் என்று சொல்லுகிறார். There's been a rude awakening for people in Victoria's Mornington Peninsula with a 3.2 magnitude earthquake striking just before 5 this morning. The tremor was felt up to 250 kilometres away. There have been no reports of any major damage. ஐரோப்பா கண்டத்தை குறித்த தீர்க்கதரிசனம் எரிமலைகள் வெடிக்கும். இத்தாலியின் மிகவும் சுறுசுறுப்பான எட்னா எரிமலை சனிக்கிழமை முதல் அதிகளவிலான சாம்பலை வெளியேற்ற தொடங்கியுள்ளது. எரிமலையின் வெடிப்புத்திறன் அதிகரித்திருப்பதால் சாம்பல் புகை விண்ணை முட்டும் அளவுக்கு உயர்ந்துள்ளது. இதன் காரணமாக விமான போக்குவரத்து மிக அதிகபட்ச எச்சரிக்கையான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பாவின் மிக உயரமான இந்த எரிமலை விஞ்ஞானிகளால் 24 மணி நேரமும் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றது. எத்தியோப்பியாவில் 10,000 ஆண்டுகளுக்கு பின் வெடித்த ஹேலி குப்பி எரிமலையால் இந்தியா வருகிறது அந்த சாம்பல் மேகங்கள். ஹேலி குப்பி எரிமலையின் சாம்பல் மேகம் இரவு 10 மணிக்குள் இந்தியாவை அடையும் என்று இந்திய வானிலை மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. இந்தியாவை நோக்கி 100 to 120 கிலோமீட்டர் வேகத்தில் சாம்பல் வந்து கொண்டிருக்கிறது என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. புதியதான இதுவரைக்கும் இருந்த கொள்ளு நோய் காட்டிலும் புதிய கொள்ளு நோய்களும் அந்த ஐரோப்பா கண்டத்திலே புதிதாக கொள்ளு நோய்கள் வரும். Europe is officially back in the danger zone as Spain forces masks back on. But the real nightmare isn't the flu. It's the explosion of deadly bird flu detections that have experts terrified of a new pandemic. But first, let's clear up the confusion about what is happening in Europe today. The surge in respiratory illnesses forcing Spain to implement mask mandates and the UK to issue health advisories is not caused by bird flu. It is being driven by a triple demic of 3 familiar enemies: COVID-19, RSV and மட்டுமல்ல போர் பதற்றங்களும் உண்டாகும். அந்த இடத்துல ஐரோப்பா கண்டத்திலே போர் பதற்றங்கள் நிலவும். ஐரோப்பாவின் பல நாடுகளில் நிழல் போர் குறித்து எழுந்துள்ள அச்சம், ரஷ்யாவுடன் தொடர்புள்ளதாக சந்தேகிக்கப்படும் ஹைபிரிட் போரால் அந்த பகுதி எவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளது குறித்த ஓர் அலசல். ஐரோப்பா முழுவதும் பல நாடுகள் ட்ரோன் ஊடுருவல்கள், சைபர் தாக்குதல்கள் மற்றும் சந்தேகிக்கப்படும் தேர்தல் குறுக்கீடு போன்ற பதட்டமான நடவடிக்கைகளால் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த சம்பவங்களுக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரியவில்லை. ஆனால் ஐரோப்பிய தலைவர்கள் அவற்றில் பலவற்றுக்கு ரஷ்யாதான் காரணம் என்று சந்தேகிக்கின்றனர். இது ஒரு வகையான ஹைபிரிட் போர் என்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். ஹைபிரிட் போர் என்றால் என்ன? அது ஏன் மிகவும் ஆபத்தானது என்பது குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றான கிரீஸில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. கிரீட் தீவை மையமாக கொண்டு ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 6.3 பதிவானதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனையடுத்து கடலோர பகுதியில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கிரீஸ் நாட்டில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்தின் தாக்கம் எகிப்து, இஸ்ரேல், லெபனான், துருக்கி மற்றும் ஜோர்டானிலும் உணரப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆசிய கண்டத்துக்கு உண்டான தீர்க்கதரிசனம். ஆசிய கண்டத்திலே ஒரு குறிப்பிட்ட நாடு பேர் சொல்றேன். அது நமக்கு பக்கத்துல இருக்கிற நாடுங்க, நம்ம சுற்றி இருக்கிற நாடுங்க. சீனாவிலே என்ன நடக்கிறது? பூமி அதிர்வு கட்டாயம் இந்த ஆண்டு பூமி அதிர்வு உண்டாயிருக்கும். சீனாவின் குவாங்சூ மாகாணத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் அடுக்குமாடி குடியிருப்புகள், வணிக வளாகங்கள் தரைமட்டமாகின. தைவான், பாயூன் உள்ளிட்ட இடங்களில் கட்டட குவியலுக்குள் கிடந்த 2 சடலங்கள் மீட்கப்பட்ட நிலையில் 7 பேர் காயங்களுடன் மீட்கப்பட்டனர். மேலும் காணாமல் போன 15க்கும் மேற்பட்டோரை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. சீனாவின் ஆளுகைக்குட்பட்ட திபெத் நாட்டின் புனித நகரங்களில் ஒன்றான ஷிகாட்சே நகரப்பகுதியில் இன்று காலை வேளையில் ஏற்பட்ட 7.1 ரிக்டர் அளவிலான பாரிய நிலஅதிர்வின் காரணமாக இதுவரைக்கும் குறைந்தது 53 பேர் உயிரிழந்திருப்பதாக சீன அரசாங்க ஊடகம் தெரிவித்திருக்கிறது. சீனாவினால் இணைக்கப்பட்டுள்ள திபெத் நாட்டின் ஷிகாட்சே என்பது அங்கே உள்ள மிக புனிதமான தலங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. திபெத்திய ஆன்மீக தலைவர் தலாய் லாமாவுக்கு அடுத்தபடியாக அதிக ஆன்மீக அதிகாரம் கொண்டவரான பஞ்சன் லாமாவின் பாரம்பரிய இடமாக கருதப்படுகின்ற ஷிகாட்சே நேபாளத்தின் எல்லைப் பகுதி அருகே அமைந்திருக்கிறது. இதன் காரணமாக நேபாளத்தில் மட்டுமல்லாமல் இந்தியாவின் சில இடங்களிலும் இந்த நில அதிர்வு உணரப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. உள்ளூர் நேரப்படி காலை 10 மணி அளவில் இந்த நில அதிர்வு பதிவானதாக தெரிவிக்கப்படுகிறது.
இந்த நில அதிர்வை தொடர்ந்து சிறு அதிர்வுகள் பல இடங்களில் பதிவாகி இருப்பதாகவும் இப்போது சீனாவைச் சேர்ந்த புவிச்சரிதவியலாளர்கள் இன்னும் ஒரு 5 ரிக்டர் அளவான நில அதிர்வு இன்று பிற்பகல் வேளையில் பதிவாகலாம் என்றும் ஆனால் அதன் காரணமாக ஏற்படக்கூடிய தாக்கம் குறைவாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றனர். பெரும் புயலும் உண்டாயிருக்கும் பாருங்க, இதுவரையும் புயல் சிற்றம் இல்லை, இப்போ பெரும் புயலும் உண்டாயிருக்கும். The coastal resort city of Sanya, located at the southern tip of Hainan Island, faced its most severe test of the year on the night of August 24th as Typhoon Kajiki, known in China as Jianyu, swept dangerously close to shore. தைவானை துவம்சம் செய்த ரகசா புயல் தற்போது சீனாவை நோக்கி நகர்கிறது. மணிக்கு 200 to 230 கிலோமீட்டர் வேகத்தில் கடுமையான காற்று வீசக்கூடும் என சீன வானிலை மையம் எச்சரித்துள்ளது. இதையடுத்து தென் சீனாவின் குவாங்டாங் மாகாணத்தில் 20 லட்சம் பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டு கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 100க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. புதிய வகையான கொள்ளு நோய்கள் பாருங்க, புதிய வகை இதுவரைக்கும் இல்லாத ஒரு புதிய வகையான கொள்ளு நோய்களும் அந்த நாட்டுக்கு உண்டாயிருக்கும். I hate to say this, but it feels like 2020 all over again. Overflowing hospitals and thousands of patients with flu-like symptoms. China is facing a new health crisis, a new disease outbreak, which looks a lot like the Wuhan virus. And as always, Beijing is sharing no information. They're calling it a pneumonia of unknown origin. They're making it sound like it's just the flu season. We do hope it's just that, but sadly the pictures tell a different story. Take a look at this. The world cannot afford a repeat of the same mistake. It must remain vigilant about China's latest disease outbreak. சீனாவில் பரவி வரும் புதிய வகை வைரஸ் உலக நாடுகளை கலக்கத்தில் ஆழ்த்தியுள்ளது. 2019ஆம் ஆண்டு பரவிய கொரோனா வைரஸ் பெருந்தொற்றின் தாக்கம் உலக மக்களிடையே சற்று குறைந்திருந்தாலும் இன்னும் முழுமையாக நீங்கவில்லை. இந்நிலையில் சீனாவில் ஜப்பானை குறித்த ஜப்பானின் நிலநடுக்கங்களும் ஜப்பானின் வடக்கு தீவான ஹொக்கைடோவில் உள்ள கடற்கரையில் சனிக்கிழமை பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது. 6.1 ரிக்டர் அலகுகளாக பதிவான இந்த நிலநடுக்கம் 20 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டுள்ளது தெரியவந்துள்ளது. இதுவரை சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்படவில்லை. இதேபோல் ஷிகோகு, குரிஷோ ஆகிய இடங்களிலும் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக ஜப்பான் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜப்பானின் தென்மேற்கு பகுதியான கியூஷுவில் ரிக்டர் 6.9 அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் அங்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சுமார் 1 மீட்டர் அளவிற்கு அலைகள் எழும்பக்கூடும் என்று எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. ஜப்பானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதால் கட்டடங்கள் குலுங்கின. சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதால் மக்கள் அச்சத்தில் உறைந்துள்ளனர். ஜப்பானில் ஏற்பட்ட பயங்கர நிலநடுக்கத்தால் கட்டடங்கள் குலுங்கி விளக்குகள் அசைந்த அதிர்ச்சி காட்சிகள் தான் இவை.
ரஷ்யாவின் கிழக்கு கடற்கரை பகுதியில் 8.8 என்ற அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டதால் பசிபிக் பெருங்கடலில் சுனாமி வழிகாட்டல் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கத்தால் ஜப்பானின் கடற்பகுதியில் மக்கள் வெளியேற உத்தரவிடப்பட்டுள்ள நிலையில் அங்கே பெரிய அலைகள் உருவாகிய காட்சிகள் வெளியாகியுள்ளன. ரஷ்யா மற்றும் ஜப்பானை தற்போது சுனாமி அலைகள் தாக்கியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. சில எல்லை பிரச்சனைகள் அங்க பக்கத்துல இருக்கிற எனக்கு தெரிஞ்சு பக்கத்துல சீனா தான் இருக்கு. நம்ம சீனான தேவன் எனக்கு வெளிப்படல, பக்கத்து எல்லை மட்டும் சொல்ல சொன்னார். சீனா எல்லாம் வேற எந்த எல்லை கூட அந்த எல்லை பிரச்சனையும் சில நேரத்தில் கடலோர பகுதியில் கூட எல்லாம் இருக்கும். சில பேர் கடலோர பகுதியில் எல்லாம் இருக்கும். அதான் எல்லை பிரச்சனைகள் உண்டாகும். ஆனாலும் பேச்சுவார்த்தை நடத்தி அது சமாதானத்துக்குள்ளே முடியும் என்று சொல்கிறார். ஆயுதத்தை ஒருபோதும் வைத்திருக்க போவதில்லை என்று ஜப்பான் மீண்டும் சூளுரைத்திருக்கிறது. ஜப்பானில் அண்மையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் நாட்டின் பாதுகாப்பு கருதி அணு ஆயுதத்தை பெற வேண்டும் என மூத்த அதிகாரி ஒருவர் பிரதமரிடம் ஆலோசனை தெரிவித்துள்ளார். ஆனால் அதை ஜப்பான் பிரதமர் சனா தகைச்சி திட்டவட்டமாக ஏற்க மறுத்ததாகவும் அணு ஆயுத கொள்கையில் கடந்த பல ஆண்டுகளாக கடைபிடிக்கப்பட்டு வரும் நிலைப்பாடே தொடரும் என்றும் ஜப்பான் கேபினெட் செயலர் தெரிவித்துள்ளார். ஜப்பானை பொறுத்தமட்டில் சீனா, வடகொரியா உள்ளிட்ட நாடுகளில் இருந்து அச்சுறுத்தலை எதிர்கொண்டு வருகிறது. அமெரிக்காவுடன் நல்லுறவை பேணி வரும் ஜப்பான் அணு ஆயுதத்தால் பாதிக்கப்பட்டாலோ அல்லது சீனா போன்ற அண்டை நாடுகளிடமிருந்து தீர்க்க முடியாத அளவுக்கு பிரச்சனை வந்தாலோ மட்டுமே அணு ஆயுதத்தை பயன்படுத்துவதற்கான பேச்சே தொடங்கும் என்ற கொள்கையில் விடாப்பிடியாக இருக்கிறது. Taiwan and the U.S. are weighing in on the tensions between Beijing and Tokyo after a run-in between Chinese and Japanese fighter jets on Saturday. Cadence Quaranta has more. The latest spat between China and Japan involving a near run-in with their militaries is continuing to escalate. It started on Saturday when Tokyo says Chinese fighter jets aimed their radar beams at Japanese warplanes near Okinawa during training exercises that China has been conducting near Japan amid ongoing tensions between the two sides. Tokyo criticized China's actions, calling them dangerous. The incident set off a back and forth between the two countries, with China instead blaming Japan, saying its fighter jets kept dangerously approaching its exercises. Chinese state media has also said that China gave Japan advanced warning of the exercises, but Japan is saying the warnings weren't sufficient. இந்தோனேஷியாவை குறித்து எரிமலை வெடிப்பு seperti ini. இந்தோனேஷியாவில் மவுண்ட் லேவோடோபி லாக்கி எரிமலை வெடித்து 11 கிலோமீட்டர் உயரத்திற்கும் மேல் விண்ணை நோக்கி சாம்பல் எழுந்தது. இந்தோனேஷியாவில் எரிமலை ஒன்று வெடித்து ஆகாயத்தில் 18 கிலோமீட்டர் உயரத்திற்கு சாம்பல் மேகங்கள் பறந்த வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன. மலைச்சரிவுகள் உண்டாகும். இந்தோனேஷியாவில் புயலால் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை 600ஐ தாண்டியுள்ளது. 500க்கும் மேற்பட்டோர் மாயமாகியுள்ள நிலையில் அவர்களை தேடும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. 28,000க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்திருப்பதாகவும் 1,40,00,000க்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
புயல் மறுபடியும் சொல்லுகிறார், புயல் சீற்றமும் உண்டாகியிருக்கும். மழை தொடர்பான அண்மை செய்தி. மலாக்கா ஜலசந்தியில் சென்யார் புயல் உருவாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மலாக்கா ஜலசந்தியில் மையம் கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக உருவெடுத்திருக்கிறது. ஐக்கிய அரபு நாடுகள் பரிந்துரைத்த சென்யார் என்ற பெயரானது இந்த புயலுக்கு சூட்டப்பட்டிருக்கிறது. அண்மை Protests in Indonesia continue despite President Prabowo Subianto announcing a major cut to lawmaker perks. The president also warned that authorities would act firmly to control law and order. Recent riots left 8 dead and saw looting of politicians' homes. The unrest began as student-led protests against pay rises for lawmakers and have escalated into riots right across Indonesia. இலங்கையில் நடக்க போற காரியம் புயல் சீற்றம் உண்டாயிருக்கும், கடல் சீற்றம் உண்டாயிருக்கும். டிட்வா புயலால் இலங்கை நாட்டின் பல்வேறு பகுதிகள் கனமழை மற்றும் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. டிட்வா புயல் எச்சரிக்கை காரணமாக இலங்கையில் மழை வெள்ளத்தில் சிக்கிய பொதுமக்கள் ஹெலிகாப்டர் மூலம் மீட்கப்பட்டனர். தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதை ஒட்டி இலங்கை கடற்பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுப்பெற்று புயலாக உருவெடுத்தது. இந்த டிட்வா புயல் தமிழகம் நோக்கி நகர்ந்தாலும் இதன் பாதிப்பு இலங்கையிலும் ஏற்படக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டதால் அந்நாட்டில் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களை மீட்பு குழுவினர் ஹெலிகாப்டர் மூலம் கயிறு கட்டி மீட்டனர். பொருளாதார வீழ்ச்சி உண்டாகும். பக்கத்து நாடுகிட்ட போய் கடன் கேட்டு வாழ்ற அந்த வருஷம் கடன் கேட்டு சாப்பிட்ற அளவுக்கு வர்த்தகத்திலும் வீழ்ச்சி உண்டாகும். இலங்கை வரலாற்றிலேயே இதுவரை சந்தித்திராத மிகப்பெரிய பேரிடர் டிட்வா புயல் என்றும் இதனால் ஏற்பட்ட பாதிப்பை ஈடு செய்ய நிறைய காலமாகும் என்றும் அந்நாட்டு அதிபர் அனுரகுமார திசநாயக்க வேதனை தெரிவித்துள்ளார். இலங்கையை புரட்டி போட்ட டிட்வா புயலால் 300க்கும் அதிகமானோர் உயிரிழந்த நிலையில் 100கணக்கானோரை காணவில்லை என்று கூறப்படுகிறது. 4 புறமும் கடலால் சூழப்பட்ட அந்நாட்டிற்கு ஆபரேஷன் சாகர் பந்து என்ற பெயரில் இந்தியா மீட்பு பணியில் ஆதரவு கரம் நீட்டியுள்ளது. டிட்வா சூறாவளி இலங்கையை புரட்டி போட்ட ஒரு அனர்த்தம், ஒரு பேரிடர். இந்த நிமிடத்தில் இலங்கைக்கு கைகோர்த்த உதவிக்கரம் கோர்த்த 10 நாடுகளின் பட்டியல் இதோ. முதலில் இந்தியா. இலங்கை வழியில் துடித்த அந்த நொடியில் நாம் அருகில் இருக்கிறோம் என்று முதலில் வந்து நின்ற நாடு இந்தியா. பேரிடர் நடந்த சில மணி நேரங்களுக்குள் விமானங்கள், கடற்படை கப்பல்கள் ஒரு தொடராக இலங்கையை வந்தடைந்தன. அது மாற்றமடைந்து உணவு, குடிநீர், மருந்துகள், அவசர உதவிப் பொருட்கள் மொத்தமாக 20 டன்னுக்கு அதிகமாக கொண்டு வந்து சேர்த்தன. பொருட்கள் மட்டுமல்ல, மனித நேயமும் கொண்டு வந்து சேர்த்தன. 80 பேர் கொண்ட சிறப்பு மீட்பு மற்றும் மருத்துவ குழு ஒன்று நேரடியாக இலங்கை மண்ணில் இறங்கி உயிர்களை மீட்க, காயமுற்றோரை சிகிச்சை அளிக்க, மக்களுக்கு ஆறுதல் சொல்ல இரவு பகல் என உழைத்தார்கள். இந்த ஒரு உதவி ஒரு நாட்டின் உதவி அல்ல, நெருக்கடி நேரத்தில் அருகே நிற்கும் ஒரு அயல் நண்பனின் உதவி என்று தான் குறிப்பிட வேண்டும். 2வது நாடு பாகிஸ்தான். PNS சைஃப் கப்பல் இலங்கை வந்தடைந்தது. உணவு, மருத்துவ பொருட்கள் உள்ளிட்ட நிவாரணங்களை வழங்கியது.
அதேபோல் மேற்கத்திய நாடுகளான அமெரிக்கா $2 மில்லியன், அதேபோல் ஆஸ்திரேலியா $1 மில்லியன், நியூசிலாந்து $1 மில்லியன், அதேபோல் ஆசிய நாடுகளான சீனா $1 லட்சம், அதேபோல் நேபாளம் தன்னுடைய குறைந்த வளத்தை கூட பகிர்ந்து $2 லட்சம் உதவி வழங்கியது. ஜப்பான் மற்றும் மாலைத்தீவு ஜப்பான் JIC மூலம் கூடாரங்கள், போர்வைகள், அவசர உதவிப் பொருட்கள், மேலும் நிலைமை ஆயுக்கா சிறப்பு குழுவையும் அனுப்பியது. மாலைத்தீவு $50,000 உதவி வழங்கியது. சர்வதேச அளவில் ஐநா மிகப்பெரிய பங்கு வகித்தது. உலகம் முழுவதும் வந்த நிவாரணப் பொருட்கள் உண்மையாகவே பாதிக்கப்பட்ட மக்களின் கைகளில் சேரும் வரை UN இலங்கையுடன் பேரிடர் மேலாண்மை மையத்துடன் இணைந்து ஒருங்கிணைப்பு செய்தது. இறுதியாக இந்த 10 நாடுகளும் சர்வதேச அமைப்புகள் இலங்கை மீட்பு பயணத்தின் வரலாறு காணாத அளவுக்கு உதவிக்கரம் நீட்டின. அந்த உதவி பாகிஸ்தான் நாட்டை குறித்து நிலச்சரிவுகள் உண்டாகியிருக்கும். புயல் காற்று உண்டாயிருக்கும், புயல் சீற்றம் உண்டாயிருக்கும். பாகிஸ்தானில் புழுதி புயல் மற்றும் கனமழையால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் பெய்த மழையால் ஏராளமான வீடுகள் முற்றிலும் சேதமடைந்தன. லாகூரில் பல இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்தன. இந்நிலையில் கட்டிட இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 20ஆக உயர்ந்துள்ளது. இதையடுத்து மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. வெள்ளம் புரண்டு வரும் ஒரு பாகிஸ்தானில் வடகிழக்கு பகுதியில் பெய்த கனமழை காரணமாக 1.5 மில்லியன் மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. பாகிஸ்தான் கசூர் பகுதியில் வெள்ள நீர் அதிகரித்து வரும் நிலையில் அங்குள்ள மக்கள் வெளியேற்றப்பட்டு வருகின்றனர். கடந்த சில நாட்களாக அங்கு பருவமழை பெய்து வரும் நிலையில் கிராம பகுதிகளில் வெள்ள நீர் தேங்கி வீடுகள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளன. 4000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டுள்ள நிலையில் கால்நடைகளை வெளியேற்றும் பணி நடைபெற்று வருகிறது. நீர் உயர்ந்து வரும் நிலையில் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து செல்லப்படுகின்றனர். காஷ்மீரின் பஹல்காமில் ஏப்ரல் மாதம் 22இல் பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் அப்பாவி மக்கள் 26 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இதற்கு பதிலடியாக மே 7இல் ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பாகிஸ்தானில் உள்ள 9 பயங்கரவாத முகாம்களை நம் படைகள் தகர்த்தன. பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக சண்டைக்கு வந்த பாகிஸ்தான் ராணுவத்தையும் இந்தியா துவம்சம் செய்தது. நம் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் பாகிஸ்தான் கெஞ்சியதை அடுத்து சண்டை முடிவுக்கு வந்தது. 7 மாதங்கள் கடந்த நிலையில் இந்தியா பாகிஸ்தான் இடையே மீண்டும் போர் உருவாகும் பதற்றம் தொற்றியுள்ளது. இது அமெரிக்கா குறித்த தீர்க்கதரிசனம் அமெரிக்காவிலே கண்டத்திலும் சரி, அமெரிக்காவில் இருக்கிற குறிப்பிட்ட மாநிலம் மாகாணத்திலும் நடக்க போகிற காரியம் புயல் சீற்றம் உண்டாயிருக்கு. அமெரிக்காவின் தென்கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள அலபாமா மாகாணத்தை புயல் தாக்கியதில் 2 பேர் உயிரிழந்தனர். பல இடங்களில் மரங்கள் வேரோடு சாய்ந்துள்ளன. நூற்றுக்கணக்கான வீடுகள் சேதமடைந்துள்ளன. பள்ளி கட்டிடம் ஒன்று இடிந்து விழுந்த நிலையில் பள்ளி பேருந்து கவிழ்ந்து கட்டிடத்தின் மீது மோதி நின்ற காட்சிகள் வெளியாகியுள்ளன. அமெரிக்காவின் மத்திய மேற்கு மற்றும் வடகிழக்கு பகுதிகளில் வரும் நாட்களில் பனிப்பொழிவு, பலத்த காற்று மற்றும் மழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் குளிர்கால புயலால் 4 கோடிக்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்படும் அபாயம் எழுந்துள்ளது. அமெரிக்காவில் வீசும் பனிப்புயல் காரணமாக நாடு முழுவதும் 1800 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. ஆயிரக்கணக்கான விமானங்கள் காலதாமதமாக இயக்கப்படுகின்றன. கிறிஸ்துமஸ் விடுமுறை காலம் என்பதால் பலரும் பயணம் மேற்கொண்டு வரும் நிலையில் விமானங்கள் ரத்தானதால் மிகுந்த சிரமங்களுக்கு ஆளாகினர். அமெரிக்காவின் நியூயார்க் பகுதியில் பனிப்புயல் காரணமாக அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. அது மட்டும் சூறாவளி காற்று, இது மழையினால வராது, வெள்ளப்பூச்சிகள் வெப்பத்தினால வரும். வெள்ளப்பூச்சிங்க வெப்பத்தினால சூறாவளி காற்று வரும். அந்த சூறாவளி காற்று அங்கு கிட்டத்தட்ட 3/4 இடத்துல இருக்கிற ஜனங்க வசிக்கிற எல்லா வீட்டுகளும் பிச்சு கடாஸ்ட் போயிடும். சூறாவளி காற்று வரும். அமெரிக்காவின் கென்டக்கி உட்பட பல்வேறு பகுதிகளில் சூறாவளி காற்று வீசிய நிலையில் வீடுகள் மற்றும் வாகனங்கள் கடுமையாக சேதங்கள் ஏற்பட்டுள்ளன. மேலும் இந்த சூறாவளி தாக்குதலில் இதுவரை 17 பேர் உயிரிழந்துள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. வீடுகள், சாலைகள், வாகனங்கள் கடுமையான சேதமடைந்துள்ள நிலையில் அதனை அகற்றும் பணியில் மக்கள் ஈடுபட்டு வருகின்றனர். பூமி அதிர்வு உண்டாயிருக்கும். தென் அமெரிக்க கண்டம் இன்று அதிகாலை ஒரு பயங்கரமான நில அதிர்வால் உழுக்கப்பட்டிருக்கிறது. ரிக்டர் அளவுகோலில் 7.5 பதிவாகியுள்ள இந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் அந்த பகுதி மக்கள் பெரும் அச்சத்தில் உறைந்திருக்கிறார்கள்.
இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருப்பது பதற்றத்தை இன்னும் அதிகமாக்கியிருக்கிறது. சில மாநிலத்தில் சில நிறுவனங்கள், அங்க இருக்கிற சில மாகாணத்தில் இருக்கிற சில நிறுவனங்கள், இந்த எண்ணெய் கிணறு, பெரிய பெரிய அந்த கம்பெனில ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா தீப்பத்தி எரிஞ்சு ஒரு கருப்புகைகளா எல்லாருக்கும் ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை. சில கம்பெனிகள் எரிஞ்சு டிவி பேப்பர் எல்லாம் வரும். அமெரிக்காவின் பென்சில்வேனியா மாகாணத்தில் நர்சிங் ஹோமில் நிகழ்ந்த வெடி விபத்தில் சிக்கி 2 உயிரிழந்தனர். பிலடெல்பியாவிற்கு அருகில் முதியோருக்காக செயல்பட்டு வரும் சுகாதார மற்றும் மறுவாழ்வு மையத்தில் எரிவாயு கசிந்து தீப்பற்றியதாக கூறப்படுகிறது. அமெரிக்காவில் எரிவாயு பைப் ஒன்று வெடித்து சிதிலங்கள் காற்றில் பறந்த காட்சி இது. வட கரோலினாவின் வில்மிண்டனில் உள்ள ஒரு விலங்கு நல மருத்துவமனையில் மறுகட்டமைப்பு பணியின் போது இந்த சம்பவம் நடந்துள்ளது. வாகனம் ஒன்று அப்பகுதியில் இருந்து எரிவாயு பைப் மீது மோதியதில் இந்த வெடிப்பு ஏற்பட்டது. இதில் யாரும் இறக்கவில்லை என்றாலும் தீயணைப்பு வீரர்கள் 3 பேர் காயமடைந்ததாக உள்ளூர் ஊடகங்கள் கூறுகின்றன. அமெரிக்காவின் பிலடெல்பியா நகரத்தில் உள்ள பேருந்து பணிமனையில் தீ விபத்து ஏற்பட்ட காட்சி இது. பணிமனையில் தீக்கிரையான இந்த பேருந்துகள் பயன்பாட்டில் இல்லாதவை என உள்ளூர் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இந்த தீ விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. இயேசு கிறிஸ்து தந்த இஸ்ரவேலுக்கு தீர்க்கதரிசனம் 1, 2, 3 ஒரு 3 யுத்தங்கள் உண்டாயிருக்கும். காசாவில் வசிக்கும் மக்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் என இஸ்ரேல் எச்சரிக்கை விடுத்துள்ளது. காசாவில் பெரும்பாலான பகுதிகளில் மக்கள் வெளியேறிவிட்டதால் தாங்களும் வெளியேறுமாறு இஸ்ரேல் ராணுவத்தினர் துண்டு பிரசுரத்தை பறக்கவிட்டு எச்சரிக்கை விடுக்கும் காட்சிகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. ஈரான் மீது மீண்டும் தாக்குதல் நடத்த இஸ்ரேல் திட்டமிட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஈரான் தனது அணுசக்தி நிலையங்களை மீண்டும் சீரமைத்து வருவதாகவும் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை திட்டத்தை விரிவுபடுத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது. இதனை தடுக்கும் நோக்கில் ஈரான் மீது தாக்குதல் நடத்த இஸ்ரேல் திட்டமிட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வரும் 29ஆம் தேதி அமெரிக்க அதிபர் டிரம்பை சந்திக்கும் இஸ்ரேல் அதிபர் நெதன்யாகு தங்கள் தாக்குதல் திட்டம் மற்றும் அதன் நோக்கம் குறித்து விளக்கமளிக்கவிருப்பதாகவும் கூறப்படுகிறது. வட இந்தியாவுக்கு உண்டான தீர்க்கதரிசனம் டெல்லியில டெல்லியில் இருக்கிற ஒரு சில கட்டிடங்கள் சரிந்து கீழே விடுமா. டெல்லியிலே சில கட்டிடங்கள் சரிந்து விடும். டெல்லியிலே கலவரங்களும் உண்டாகியிருக்கும். फैमिली कहाँ है यार? காற்று மாசு அதை சுத்தி கித்தி டெல்லிக்கு தான் வருது. அந்த காற்று மாசு 3 இடத்துல வருது. இந்த காற்று மாசு டெல்லியிலே உண்டாயிருக்கும். டெல்லியில காற்று மாசை குறைக்க செயற்கை மழையை பொழிவதற்கான மேக விதைப்பு விமானம் மூலம் வெற்றிகரமா நடைபெற்றிருக்கு. அந்த கொள்ளு நோய்களும் டெல்லியில உண்டாயிருக்கும்.
Have you or your family been sick lately? Fever, sore throat, that cough that just won't go away? You're not alone. A new survey says nearly 70% of homes across Delhi NCR, from Noida to Gurugram, have someone down with flu-like symptoms right now. And it's not just seasonal change. Doctors say the H3N2 influenza virus is behind the spike, and it's more aggressive than usual. Fevers are lasting longer, medicines are not working as fast, and hospitals are seeing more cases of pneumonia and bronchitis, especially in kids and the elderly. டெல்லியில் 3 நாட்களுக்கு வெப்பநிலை 45 டிகிரி செல்சியஸை தாண்டும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதன் காரணமாக டெல்லிக்கு கடுமையான வெப்ப அலைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இந்த சூழலில் தேவையின்றி வெளியில் வருவதை தவிர்க்கவும் போதுமான தண்ணீரை குடிக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. Delhi is reeling under one of its harshest summers, with temperatures crossing 40 degrees Celsius by early April and little relief even at night. The 2025 heat wave arrived unusually early, with Barmer in Rajasthan hitting 46.4 degrees Celsius, the highest April temperature ever recorded there. Over 20 cities in North India are facing severe heat wave conditions. நிலநடுக்கங்களும் ஒரு சில இடங்களிலே உண்டாகி இருக்கும் என்று கருத்து சொல்கிறார். ஒரிசால என்ன நடக்குன்னா, மேடை நாட்டில் இருந்து சில தொழில்கள் சில கம்பெனி எல்லாம் ஒரிசால வந்தாயிருக்கும். அங்க வந்து வெளியில போய் வேலைக்கு பார்த்தாங்க, அங்க உள்ள இருக்கிறவங்களுக்கே உள்ள வேலை வாய்ப்பு கிடைக்கும். அந்த ஒரிசாக்கு ஒரு சமாதானம் உண்டாயிருக்கும். அதை நோயாகும். தென்னிந்தியாவிலே மேடை நாடுகளில் இருந்து அரசியல் கட்சி மக்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டாகி இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்இ சேவை சேனல். இந்த வீடியோவில் நாம வெளிநாடுகளுக்கு வேலைக்கு செல்ல விரும்புவோருக்கான ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கலாம். அதாவது எந்த ஒரு ஏஜென்ட்டோட உதவியும் இல்லாமல் தமிழக அரசின் மூலமாகவே வெளிநாடுகளுக்கு வேலைக்கு செல்லலாம். இந்த ஸ்கீமை பற்றி நாம இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். மத்திய அரசின் அறிவுறுத்தலின் பெயரில் தமிழக அரசு அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் என்ற அமைப்பை தொடங்கியிருக்காங்க. இந்த கட்சிகளுக்குள்ளே பெரிய கலவரம் உண்டாயிருக்குமா பாருங்க. ஆந்திராவிலே இருக்கிற கட்சிகளுக்குள்ளே கலவரங்கள் உண்டாகி இருக்கும். அங்க ஆந்திர மாநிலம் பொடிலியில் முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் கார் மீது காலணி வீசியும் கருப்பு கொடி காண்பித்தும் தெலுங்கு தேசம் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியினருக்கும் தெலுங்கு தேசம் கட்சியினருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் போலீசார் தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். தொலைக்காட்சி ஒன்றில் ஒய்எஸ்ஆர் நிர்வாகி ஒருவர் பெண்கள் குறித்து சர்ச்சையாக பேசியதை அக்கட்சியின் தலைவர் ஜெகன்மோகன் கண்டிக்கவில்லை என பொடிலியில் ஜெகன்மோகனின் காரை தெலுங்கு தேச கட்சியினர் முற்றுகையிட்டனர். கோ பேக் ஜெகன்மோகன் என முழக்கம் எழுப்பியும் கருப்பு கொடி கருப்பு பலூன் காண்பித்தும் எதிர்ப்பு தெரிவித்தனர். கூட்டத்திலிருந்து முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் கார் மீது காலணி வீசப்பட்டதால் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் தெலுங்கு தேச கட்சியினரிடையே தள்ளுமுள்ளு மோதல் ஏற்பட்டது.
கடல் அரிப்புகள் உண்டாயிருக்கும். பாருங்க, அங்கேயும் கடல் சீற்றம் உண்டாயிருக்கும். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் கடல் சீற்றம் காரணமாக சுமார் 250 மீட்டர் அளவிற்கு கரை சேதமடைந்ததோடு தடுப்பு சுவரிலும் விரிசல் ஏற்பட்டு உடைந்து விழுந்தது. விசாகப்பட்டினத்தில் அடிக்கடி கடல் சீற்றமாக காணப்படுவதால் கடற்கரையை ஒட்டிய சாலையில் பாதிப்பு ஏற்படாத வண்ணம் நீண்ட தடுப்பு சுவர் கட்டப்பட்டிருந்தது. இந்த சூழலில் மீண்டும் கடல் சீற்றமாக காணப்பட்டதால் கடற்கரையில் அரிப்பு ஏற்பட்டு கோகுல் பூங்கா அருகே உள்ள சிறுவர் பூங்காவில் இருந்து சுமார் 250 மீட்டர் நீளத்திற்கு கரை சேதமடைந்ததோடு தடுப்பு சுவரும் இடிந்து விழுந்தது. டிட்வா புயலின் தாக்கத்தால் ஆந்திர மாநிலம் நெல்லூர் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகள் வெள்ளத்தில் சிக்கியுள்ளன. நகரின் பிரதான சாலைகள் வெள்ளத்தில் மூழ்கி போக்குவரத்து பெரும் பாதிப்புக்குள்ளானது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வணக்கம் நிக்கிதா. ஆந்திர பிரதேச மாநிலத்தில் மோந்தா புயலின் தாக்கத்தால் மாநிலத்தின் 27 மாவட்டங்களில் தற்போது ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இந்த ரெட் அலர்ட்டின் காரணமாக விசாகப்பட்டினம், ராஜமுந்திரி உள்ளிட்ட நெல்லூர், திருப்பதி, கோனசீமா, காக்கிநாடா, கிழக்கு கோதாவரி மற்றும் மேற்கு கோதாவரி மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. வங்காள விரிகுடாவில் உருவாகியுள்ள விபா புயல் கேரளாவை நோக்கி நகர்வதால் மாநிலம் முழுவதும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக இடுக்கி, கோட்டயம் உட்பட 8 மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் கனமழையால் நிலச்சரிவு ஏற்பட்டது. அடிமாலி தேசிய நெடுஞ்சாலையில் ஏற்பட்ட நிலச்சரிவில் மலையோரம் இருந்த வீடுகள் மீது மண் சரிந்தது. இதில் 2 வீடுகள் முழுமையாகவும் 6 வீடுகள் பகுதியளவும் இடிந்து விழுந்தன. வணக்கம் ஓவியா. இந்த சம்பவம் கேரள மாநிலத்தின் இடுக்கி மாவட்டம் தொடுபுழா அருகே நடந்துள்ளது. அதாவது அடிமாலி கும்பன்பாரா பகுதியைச் சேர்ந்த பிஜு என்பவர் தனது மனைவி சந்தியாவுடன் நேற்று இரவு வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்தார். அப்போது நள்ளிரவு நேரத்தில் திடீரென வீட்டின் அருகே இருந்த மலை சார்ந்த மண் பகுதியில் இடிந்து அவர் வீட்டின் மீது விழுந்தது. ஒன்றாக அந்த பகுதியில் இருந்தவர்கள் அவங்களை மீட்க முயற்சி செய்தனர், முடியவில்லை. பிறகு தீயணைப்புத்துறை மற்றும் பேரிடர் மீட்பு குழுக்கு தகவல் கொடுத்து சுமார் 7 மணி நேரம் போராடி பிஜுவை மீட்டனர். கேரள மாநிலம் மூணாறு, கொச்சி, தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையில் மூலக்கடை பள்ளிவாசல் பகுதியில் திடீரென மண் சரிவு ஏற்பட்டதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவசபாபதி வழங்கிட நாம் கேட்கலாம். வயநாட்டில் மீண்டும் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது. வயநாடு பகுதியில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் அங்கு நிலச்சரிவு ஏற்பட்டிருப்பதாக அண்மை செய்தியை பார்க்கிறோம். அங்கு நாட்டில் பெய்த கனமழையால் சூரல் மாலாவின் முண்டக்கை பகுதி பாதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மேப்பாடி, முண்டக்கையில் மீண்டும் நிலச்சரிவு மற்றும் பலத்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. வயநாடு பகுதியில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதே பகுதியில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஏற்பட்ட நிலச்சரிவில் 400க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். பல சேதங்கள் ஏற்பட்டிருந்தது. கடல் நீர்மட்டம் உயரும், ஜனங்கள் இருக்கிற இடத்துக்கு கடல் வெளியே வரும். அது மட்டும் அந்த மாதிரி கடல் சீற்றங்களும் உண்டாயிருக்கும். கேரள மாநிலம் கொச்சி கடற்கரையோரம் உள்ள பல்வேறு பகுதிகளில் கடல் சீற்றம் காரணமாக கடல் நீர் ஊருக்குள் புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த காட்சிகளை முதலில் பார்ப்போம். 2025 ஜூலை 23 கேரளாவின் எர்ணாகுளம் மாவட்டம் கண்ணமாலை செல்லானம் பகுதியில் கனமழை காரணமாக கடல் சீற்றம் ஏற்பட்டு 500க்கும் மேற்பட்ட வீடுகளில் கடல் நீர் புகுந்தது. குறிப்பாக கண்ணமாலை பகுதியில் 50க்கும் மேற்பட்ட வீடுகளில் மார்பளவுக்கு தண்ணீர் புகுந்தது. இதனால் அப்பகுதி மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். பலரும் தங்களது உறவினர்கள் வீடுகளில் தஞ்சமடைந்தனர். கேரளாவில் கடலில் மீன்பிடிக்க சென்ற படகு கவிழ்ந்து மீனவர்கள் கடலில் தத்தளித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவனந்தபுரம் மாவட்டம் முத்தாளப்பொழி கடல் பகுதியில் படகில் மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றுள்ளனர். அப்போது கடல் அலையில் சிக்கி படகு கவிழ்ந்துள்ளது. கொச்சி அருகே நடுக்கடலில் கவிழ்ந்த கப்பலில் இருந்து விழுந்த கண்டெய்னர்கள் திருவனந்தபுரம் கடற்கரையில் ஒதுங்கியதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். கேரள மாநிலம் விழிஞம் துறைமுகத்திலிருந்து புறப்பட்ட லைபீரிய நாட்டு கப்பலான MSC எல்சா 3 சரக்கு கப்பல் கொச்சி அருகே 38 கடல் மைல் தூரத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. அரபிக்கடலில் தீப்பிடித்து எரிந்த சிங்கப்பூர் சரக்கு கப்பலான வான் ஹைன் கொள்கலன்கள் இன்று முதல் கேரள கடற்கரையில் ஒதுங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சிவசபாபதி. வணக்கம் சிவசபாபதி, இது தொடர்பான முழு விவரங்கள். கேரள மாநிலம்
கோழிக்கோடு மாவட்டத்திற்கு அருகே பாத்தீங்கன்னா சிங்கப்பூரை சேர்ந்த வான்ஹாய் என்ற கப்பல் நடுக்கடல்ல தீப்பிடிச்சு இருந்துச்சு. அதை பாத்தீங்கன்னா கேரள மாநிலம் கொச்சியில் பழுதாகி பாதியில் நின்ற படகு அலையில் அடித்து வரப்பட்டு கடலோரத்தில் குவிக்கப்பட்டிருந்த கற்களின் மீது மோதி கவிழ்ந்து விபத்திற்குள்ளான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காட்சிகளை முதலில் பார்ப்போம். கட்டிடங்கள் சரிந்து இடிந்து விடும். கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டம் குடக்கரையில் கனமழை காரணமாக பழமையான கட்டடம் இடிந்து விழுந்த விபத்தில் 3 பேர் பலியாகியுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவசபாபதி வழங்க கேட்கலாம். அது மட்டும் இல்லாம அரசியல் பேர் போன நல்ல தலைவர் ஒருவர், அரசியல் பேர் போன நல்ல தலைவர் ஒருவர் இயற்கை மரணம் அடைவார் என்று சொல்வார். அந்த ஜனங்களுக்கு ரொம்ப கடினமான ஒரு கஷ்டமான ஒரு காரியமாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே கேரளாவில் உண்டாயிருக்கும். கேரள முன்னாள் முதலமைச்சரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவருமான VS அச்சுதானந்தன் மறைவுக்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா இரங்கல் தெரிவித்துள்ளார். பாண்டிச்சேரிக்கும் கர்த்தருடைய கோபம் இருந்தது போல அல்லேலூயா. புயல் சீற்றம் உண்டாயிருக்கும், கடல் சீற்றம் உண்டாயிருக்கும். வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த டிட்டா புயல் காரணமாக புதுச்சேரி கடல் அலையானது சற்று அதிகரித்து காணப்படுகிறது. காலையில் லேசான முதல் அதிகமாக இருந்த நிலையில் இருந்து தற்பொழுது கடல் கொந்தளிப்புடன் காணப்பட்டு வருகிறது. கடலின் அலையானது 3 அடிக்கு மேல் எழும்பி வருவதன் காரணமாக இங்க புதுச்சேரியில் வரக்கூடிய இந்த சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் யாரும் இந்த கடலில் இறங்கவோ கடலில் குளிக்கவோ இல்லை வேடிக்கை பார்க்கவே கூடாது என காவல்துறை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் புதுச்சேரியில கடல் சீற்றம் தீவிரமா காணப்படுது. பல்வேறு இடங்கள்ல காற்றினுடைய வேகமும் அதிகரிச்சிருக்கு. அங்க இருக்கக்கூடிய சூழல் தொடர்பான தகவல்களோடு செய்தியாளர் எழில் இணைஞ்சிருக்காரு. அவர் தரக்கூடிய தகவல்களை பார்க்கலாம். அரசியல் கட்சிகளுக்குள்ளே புதிய கட்சிகள் இதுவரைக்கும் அங்க இருக்கிற ஒரு 2-3 கட்சி தான் ஒரு புதிய கட்சிக்குள்ளே வரும். புதுச்சேரியின் புரட்சிகரமான மாற்றத்திற்கும் புதுவை மக்களின் ஏற்றத்திற்கும் உதயமாகிறது லட்சிய ஜனநாயக கட்சி. தீர்க்க தரிசனம் தமிழ்நாட்டுக்கு உண்டான தீர்க்க தரிசனம். சீற்றங்களும் கடல் அரிப்புகளும் மெரினா தொடங்கி அங்கிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இப்படிப்பட்ட காரியம் உண்டாயிருக்கும். கன்னியாகுமரி கடற்கரை பகுதிகளுக்கு இந்திய கடல்சார் தகவல் மையம் உயரலைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதன்படி கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி கடற்பகுதிகளில் கள்ளக்கடல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டு சுமார் 3 அடி உயரம் வரை அலைகள் எழும்பக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராமேஸ்வரம் பகுதியில் பலத்த சூறைக்காற்று வீசியதால் தனுஷ்கோடியில் கடல் சீற்றத்துடன் காணப்பட்டது. திருச்செந்தூர் முருகன் கோவில் முன்பு உள்ள கடற்கரையில் சுமார் 100 மீட்டருக்கு கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ளதால் பக்தர்கள் கடலில் இறங்கி நீராட முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. திருச்செந்தூரை தொடர்ந்து குலசேகரப்பட்டினம் கடற்கரையில் தொடர் கடல் அரிப்பால் 10க்கும் மேற்பட்ட பனை மரங்கள் சாய்ந்து விழுந்தன. புதுச்சேரி சின்னக்காலாப்பட்டுக்குப்பம் பகுதியில் கடல் அரிப்பு ஏற்பட்டு 20 மீட்டர் தூரத்துக்கு கடல் நீர் புகுந்துள்ளதால் மீனவர்கள் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள். இதுகுறித்து டிட்வா புயல் தமிழகத்தை நெருங்கிய நிலையில் விழுப்புரம் மாவட்ட மரக்காணம் கிழக்கு கடற்கரை சாலை பகுதியில் பலத்த காற்றுடன் மழை பெய்து வரும் நிலையில் கடல் கொந்தளிப்புடன் காணப்படுகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் பகுதியில் கடல் சீற்றம் நிலவுவதால் 2வது நாளாக மீன்பிடிக்க செல்ல மீன்வளத்துறை தடை விதித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு கடலை ஒட்டி உள்ள 14 மீனவ கிராமங்களை சேர்ந்த மீனவர்களுக்கு மீன்வளத்துறை சார்பில் மீனவர்களுக்கு கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தானது விடப்பட்டுள்ளது. மீனவர்கள் தங்களது படகுகளையும் மீன் வலைகளையும் பத்திரப்படுத்த வேண்டும் எனவும் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டுள்ளது. பழவேற்காடு கடல் பகுதியில் கடல் சீற்றமானது வழக்கத்திற்கு மாறாக அதிகமாக காணப்படுவதால் டிட்வா புயல் காரணமாக கொந்தளிப்புடன் காணப்படும் சென்னை பட்டினப்பாக்கம் கடல். வெள்ளங்களும் உண்டாகியிருக்கும். தமிழ்நாட்டில் ஒரு சில பகுதிகளிலே வெள்ள அபாயங்களும் வெள்ளங்களும் உண்டாகியிருக்கும் என்று சொல்லுகிறார்கள். தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவக்கூடிய டிட்வா புயலினுடைய எதிரொலியாக
தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால்ல அடுத்த 24 மணி நேரத்திற்கு வெள்ள அபாய எச்சரிக்கையை இந்திய வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 17 மாவட்டங்களுக்கு மிதமான வெள்ள அபாய எச்சரிக்கையை இந்திய வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கிறது. குறிப்பாக கன்னியாகுமரி, ராமநாதபுரம், திருநெல்வேலி, விருதுநகர், மதுரை, சிவகங்கை, தேனி, திண்டுக்கல், புதுக்கோட்டை, கரூர், திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், பெரம்பலூர், அரியலூர், தூத்துக்குடி மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் இந்த பகுதிகளில் தாழ்வான இடங்கள்ல வெள்ள அபாய எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. ஆவடி அருகே நத்தமேடு ஏரி குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்த ட்ரோன் காட்சிகள் வெளியாகியுள்ளன. மோன்தா புயல் மற்றும் வடகிழக்கு பருவமழை காரணமாக திருவள்ளூர் மாவட்டத்தில் கனமழை பெய்துள்ளது. இந்த நிலையில் நத்தமேடு ஏரி குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. 2 அடிக்கு மேல் மழைநீர் தேங்கியிருப்பதால் அப்பகுதியினர் கடும் சிரமத்தை சந்தித்துள்ளனர். தொடர்ந்து மழை தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த தருணத்தில் சென்னையில் தாம்பரம் இரும்புலியூர் ஜிஎஸ்டி சாலையில் இருக்கக்கூடிய மார்க்கெட் பகுதியில் முழங்கால் அளவுக்கு மழைநீர் தேங்கி நிற்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். முக்கியமான பகுதிகளான அந்த தாம்பரம், பெருங்களத்தூர், குரோம்பேட்டை அந்த ஜிஎஸ்டி சாலை முழுவதுமே கனமழை தொடர்ந்து பெய்து வரக்கூடிய நிலையில் அங்கே இருக்கக்கூடிய அந்த மார்க்கெட் இரும்புலியூரில் இருக்கக்கூடிய மார்க்கெட் பகுதியில் மழை நீரானது வெள்ள நீரானது தேங்கி நிற்கிறது. களத்தகவல் ராமநாதபுரத்தை அடுத்த மண்டம் பகுதியில் உள்ள மகளிர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மழை வெள்ளமானது சூழ்ந்துள்ளது. மழைநீர் தேங்கியதால் 6 முதல் 9ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவிகளுக்கு சிரமம் ஏற்பட்டுள்ளது. 10, 11, 12ஆம் வகுப்பு குழந்தைகளுக்கு மட்டும் பாடமானது நடத்தப்பட்டு வருகிறது. பள்ளியின் தரைத்தளத்தை மழைநீர் சூழ்ந்துள்ளதால் முதல் தளத்தில் வகுப்புகள் நடத்தப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. மழைநீர் தேங்கியதால் 6 முதல் 9ஆம் வகுப்புகளுக்கு விடுமுறையானது அளிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தூத்துக்குடி தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. தரைப்பாலம் மூழ்கக்கூடிய அளவுக்கு வெள்ளம் அங்கே ஓடக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். பூந்தமல்லி அடுத்த பானவேடு தோட்டம் பகுதியில் உள்ள 100க்கும் மேற்பட்ட குடியிருப்பு பகுதிகளுக்குள் இந்த ஏரியிலிருந்து வெளியேறிய நீரானது நேரடியாக குடியிருப்புகளை சூழ்ந்துள்ளதால் குடியிருப்புகளில் வசிக்கக்கூடிய பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டது. தற்போது இந்த சென்னையில் இரவில் பெய்த கனமழை காரணமாக மாநகராட்சி 12வது வார்டு சீனிவாசபுரத்தில் மழைநீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கடும் அவதியடைந்து வருகின்றனர். மழைநீரோடு கழிவுநீரும் கலந்து துர்நாற்றம் வீசுவதாக கூறும் அப்பகுதி மக்கள் மாநகராட்சி ஊழியர்கள் விரைவாக செயல்பட்டு மழைநீரை வெளியேற்ற வேண்டும் என எதிர்பார்க்கின்றனர். திடீரென்று ரோட்டிலே ஒரு குழி வந்தது, குடும்பம் வசிக்கிறதுக்கு ஒரு பள்ளம் வந்தது என்று சொல்லி தமிழகத்தில் அங்கங்கே சில இடங்களில் பார்த்தா குழி வந்து பள்ளம் வந்தது, பள்ளத்துல 2 சக்கர வாகனம் வந்துச்சு, கார் வந்துச்சு, கோவில் வந்துச்சு சொல்லி பதற்றம் உண்டாகியிருக்கும். பயப்பட வேண்டாம். கோவை மாவட்டம் சிங்காநல்லூர் அருகே உப்புளிப்பாளையம் பகுதியில் விபத்து ஏற்படுத்தும் வகையில் சாலையின் நடுவே மிகப்பெரிய பள்ளம் ஏற்பட்டுள்ளது. சென்னை அம்பத்தூர் கருக்கு பிரதான சாலையில் கடந்த 2 மாதங்களில் 4 முறை திடீர் பள்ளம் ஏற்பட்டதால் பொதுமக்கள் அச்சத்துடன் பயணிக்கின்றனர். அம்பத்தூர், கள்ளிக்குப்பம் உள்ளிட்ட பகுதி மக்களின் பிரதான சாலையான இதில் ஆகஸ்ட் மாதம் முதல் அக்டோபர் மாதம் வரை 4 இடங்களில் பள்ளம் விழுந்து சரி செய்யப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 17ஆம் தேதி ஏற்பட்ட பள்ளத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற ஒருவர் தவறி விழுந்து விபத்துக்குள்ளானது குறிப்பிடத்தக்கது. கும்பகோணம் ஸ்ரீநகர் காலனி செந்தில்நாதன் நகர் பகுதியில் சாலையில் திடீர் பள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. கடந்த மாதம் புதிதாக தார் சாலை அமைக்கப்பட்ட நிலையில் திடீரென்று தற்போது பள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. கும்பகோணத்தில் சாலையில் திடீர் பள்ளம், பூமிக்குள் சாலை இறங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. 3 அடி ஆழத்திற்கு சாலை உள்வாங்கி இருக்கிறது. தற்போதைய அது தொடர்பான காட்சிகளையும் அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சென்னை ஆதம்பாக்கம் மஸ்தான்கோரி தெருவில் சென்ற தண்ணீர் லாரி திடீரென ஏற்பட்ட சாலை பள்ளத்தில் இறங்கி நிற்பதால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் கசாலி வழங்கிட கேட்கலாம். கசாலி. கோவை அவினாசிலிங்கம் பல்கலைக்கழக சாலையில் திடீரென 7 அடி ஆழத்தில் 3 இடங்களில் பள்ளங்கள் ஏற்பட்டன. இதையடுத்து அப்பகுதியில் தடுப்புகள் அமைத்து மாநகராட்சி பணியாளர்கள் ஜேசிபி இயந்திரம் கொண்டு சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர். கழிவுநீர் சென்னை தரமணியிலிருந்து திருவான்மியூர் செல்லும் வழியில் சாலையில் திடீரென பள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. டைடல் பார்க் அருகே சாலையில் ஏற்பட்ட பள்ளத்தில் கார் ஒன்று விழுந்து விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீர் பள்ளத்தில் கவிழ்ந்ததால் வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அது தொடர்பான காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.
சென்னை சூளை அருகே பட்டாளம் பகுதியில் சாலையில் பள்ளம் விழுந்திருக்கிறது. கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் கிருஷ்ணா. நிச்சயமாக சரியாக சென்னை சூளை அருகே இந்த பட்டாளம் சாலை என்ற பகுதியில் அது பிரதான சாலை, அதிக போக்குவரத்து இருக்கும் அந்த சாலையில் தான் திடீரென ஒரு பள்ளம் என்பது சாலையோர பகுதியில் ஏற்பட்டு இருக்கிறது. தமிழ்நாட்டிலே அதிக புயல் வரும், ஆனா ரெண்டு புயல் பெரும் புயலாக இருக்கும். தென்கிழக்கு வங்கக்கடலில் நாளை மறுநாள் உருவாகிறது சென்யார் புயல். குமரிக்கடல் பகுதியில் நாளை மேலும் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. டிட்வா புயல் வேகம் எடுத்திருக்கிறது. மணிக்கு 8 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வந்த நிலையில் தற்பொழுது 10 கிலோமீட்டராக அதனுடைய வேகத்தை அதிகரித்திருக்கிறது டிட்வா புயல். டிட்வா புயல் காரணமாக பல மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. என்று சக்தி புயலால் சென்னை, செங்கல்பட்டு உட்பட 21 மாவட்டங்களில் காலை 10 மணி வரை மழை பெய்யக்கூடும் என்று மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அண்மை செய்தி: வங்கக்கடலில் உருவான புயல் சின்னம் சென்னையிலிருந்து 950 கிலோமீட்டர் தொலைவில் நிலவுகிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். கப்பல் சேதம் நல்லா கேட்டுங்க. கப்பல் சேதங்கள் உண்டாயிருக்கும். கப்பல் சேதம் படகு சேதங்களும் உண்டாயிருக்கும். கேரளாவில் கடலில் மீன்பிடிக்க சென்ற படகு கவிழ்ந்து மீனவர்கள் கடலில் தத்தளித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவனந்தபுரம் மாவட்டம் முத்தாளப்பொழி கடல் பகுதியில் படகில் மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றுள்ளனர். அப்போது கடல் அலையில் சிக்கி படகு கவிழ்ந்துள்ளது. நீரில் புரிஞ்சுக்கொள்ளுங்க, பரிசுத்த ஸ்தலம், இந்த கோயிலுக்கு போலாம், இங்க இது அதுக்குன்னு சொல்லி போகிற இடமெல்லாம் வெள்ளத்தால் மூழ்கப்படும். சில கோயில்கள் இடிந்து விழும். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா தண்ணீர் சூழப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட சீற்றங்களும் அந்த இடத்துக்கு வரும்போது சேர்த்து அப்படிப்பட்ட இடத்துக்கும் போய் வரும். அதை போகும்போது கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும்னு கொஞ்சம் தெளிவாய் சொல்லுகிறேன். எங்கெல்லாம் இருக்குது, கன்னியாகுமரிக்கு போறதும் கடல் பக்கத்துல தான் இருக்குது. புரிஞ்சுக்கணும், எல்லாமே ஒண்ணுதான். திருப்பூர் அருகே கோயிலை சூழ்ந்து காட்டாற்று வெள்ளம் கரைபுரண்டு ஓடும் அந்த காட்சிகளையும் திரையில் பார்க்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர். திருப்பூர் மாவட்டம் அடுத்த மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ளது திருமூர்த்தி மலை. திருமூர்த்தி மலையின் பகுதியில் உள்ள பஞ்சலிங்க அருவின் நீர்பிடிப்பு பகுதிகளான குளிப்பட்டி, குருமலை, மேல்குருமலை, சல்லிமுத்தான்பாறை ஆகிய பகுதிகளில் நேற்று இரவு தொடர்ந்து பெய்த கனமழையின் காரணமாக அந்த பஞ்சலிங்க அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்து காணப்பட்டிருக்கு. அதே போல அந்த பஞ்சலிங்க அருவின் அடிவார பகுதியில் அமைந்த கனமழை காரணமாக திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் உள்ள பிறவி மருந்தீஸ்வரர் கோவிலில் மழை நீர் புகுந்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் விடிய இடி மின்னலுடன் பெய்த கனமழையால் சிவன் கோயில் பிரகாரத்தில் மழை நீர் புகுந்தது. திருச்செந்தூர் முருகன் கோவில் முன்னுள்ள கடல் பகுதியில் திடீரென்று 100 அடி நீளத்திற்கு பள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. அங்கு கடல் அரிப்பு ஏற்பட்டிருக்கிறது. தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். திருச்செந்தூர் நெல்லையில் பெய்து வரும் தொடர் கனமழையால் தாமிரபரணி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து டவுன் குறுக்குத்துறை முருகன் கோவிலில் உள்ள கல் மண்டபம் முழுவதும் வெள்ளத்தால் சூழ்ந்து கருவறைக்குள் தண்ணீர் புகுந்துள்ளது. மேலும் விவரங்களோடு ராமேஸ்வரம் தீவு பகுதியில் காலை முதல் கனமழை பெய்து வரும் நிலையில் அங்குள்ள ராமநாத சுவாமி கோவில் உள்ளே மழை நீர் புகுந்துள்ளது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். அரசியல் கட்சிகளிலே 2 தலைவர்கள், அரசியல் கட்சியிலே 2 தலைவர்கள் மரணம் உண்டாகியிருக்கும். காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தன் மறைவை ஒட்டி முதலமைச்சர் ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். தகைசால் தமிழர் ஐயா குமரி அனந்தன் அவர்கள் மறைவுற்றார் என்ற செய்தி அறிந்து மிகுந்த துயருற்றதாகவும் நாடாளுமன்றத்தில் தமிழில் பேசுவதற்கான உரிமையை நிலைநாட்டிய பெருமை இவரையை சாரும் என இரங்கல் செய்தியில் முதல்வர் ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். அண்மை செய்தி. பாஜக மூத்த தலைவரும் நாகாலாந்து ஆளுநருமான இல கணேசன் மறைவுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தமது இரங்கலை தெரிவித்திருக்கிறார். சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 பேர் உடல்நிலை சரியில்லாமல் மரணமடைந்தார்கள். சேந்தமங்கலம் தொகுதி திமுக எம்எல்ஏ பொன்னுசாமி மறைவிற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். உடல்நலக்குறைவால் நாமக்கல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் எம்எல்ஏ பொன்னுசாமி உயிரிழந்தார். எம்எல்ஏ பொன்னுசாமி மறைவு தொகுதி மக்களுக்கும் திமுகவுக்கும் பேரிழப்பு என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். டி.கே. அமுல் கந்தசாமி அவர்கள் சட்டமன்ற பேரவை உறுப்பினர் அவர்கள் மறைவு குறித்து 2021ஆம் ஆண்டு வால்பாறை தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு இப்பேரவையின் உறுப்பினராக திறம்பட பணியாற்றி வந்த திரு டி.கே. அமுல் கந்தசாமி அவர்கள் 21/6/2025 அன்று
மறைவுற்ற செய்தி அறிந்து பேரவை அதிர்ச்சியும் ஆற்றுணா துயரமும் கொள்கிறது. நல்ல நல்ல திட்டங்கள் எல்லாமே நம்ம நாட்டு முதலமைச்சர் சென்னைக்கு கொண்டு வருவாரு. ரொம்ப நல்லதா இருக்கு. கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கு கார் வைத்திருப்போர் குடும்பங்களை சேர்ந்த பெண்களும் விண்ணப்பிக்கலாம் என சில விதிகளை தளர்த்தி தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் குடும்ப அட்டை வைத்திருப்பவர்களில் தகுதியின் அடிப்படையில் குடும்ப தலைவிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களது வங்கிக் கணக்கில் மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகையாக வரவு வைக்கப்பட்டு வருகிறது. கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை மேலும் விரிவாக்கம் செய்யும் வகையில் கூடுதல் விதி விலக்குகள் வழங்கி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி அரசு துறைகளில் சிறப்பு காலமுறை ஊதியம் பெற்று தற்போது ஓய்வூதியம் பெறுவோர் குடும்பங்களை சேர்ந்த ஓய்வூதியதாரர் அல்லாத பெண்களும் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு துறைகளில் மானியம் பெற்று கார் வைத்திருக்கும் குடும்பங்களை சேர்ந்த பெண்களும், இந்திரா காந்தி தேசிய விதவை ஓய்வூதியம் ஆதரவற்ற விதவைகள் ஓய்வூதியம் பெறுவோர் குடும்பங்களை சேர்ந்த ஓய்வூதியம் பெறாத பெண்களும் மகளிர் உரிமை தொகை பெற விண்ணப்பிக்கலாம் என்றும் கூடுதல் தளர்வுகள் வழங்கப்பட்டுள்ளன. மகளிர் உரிமை தொகை பெற திங்கட்கிழமை முதல் விண்ணப்பங்கள் வீடு வீடாக சென்று விநியோகிக்கப்பட உள்ளன. உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் முதல் முகாமினை ஜூலை 15ஆம் தேதி கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் முதல்வர் தொடங்கி வைக்கிறார். இந்த திட்டம் நவம்பர் மாதம் வரை அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெறும். அதன்படி தன்னார்வலர்கள் வீடு வீடாக சென்று முகாம்கள் நடைபெறும் நாள், இடம், வழங்கப்படும் சேவைகள் மற்றும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கான விண்ணப்பங்களை விநியோகிக்க உள்ளனர். மொத்தம் 1 லட்சம் தன்னார்வலர்கள் ஈடுபடும் இந்த பணி 3 மாதங்கள் தொடர்ச்சியாக நடைபெறும். முகாம்களில் பெறப்படும் விண்ணப்பங்கள் மீது 45 நாட்களில் நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மெரினா கடற்கரையில் வீடற்றவர்களுக்கான கட்டப்பட்டு வரும் இரவு நேர காப்பகம் பணிகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. இரவு நேரங்களில் வீடற்றவர்கள் தங்குவதற்காக மாநகராட்சி சார்பில் 100 பேர் தங்கும் வகையில் காப்பகம் கட்டப்பட்டு வருகிறது. 86 லட்சம் ரூபாய் செலவில் கழிப்பறை, மின்விசிறி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளுடன் கட்டப்பட்டு வரும் காப்பகம் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் கிழக்கு கடற்கரை மற்றும் பழைய மாமல்லபுரம் இடையே உள்ள பகுதியில் 350 கோடி ரூபாய் செலவில் புதிதாக அமைக்கப்பட உள்ள நீர்த்தேக்க பணிகளை வரும் 29ஆம் தேதி முதலமைச்சர் தொடங்கி வைக்க உள்ளார். சிங்கப்பூர், மலேசியா ஒப்பாக சென்னை மாற்றும்படிக்கு சுற்றுலா தலங்களும் சுற்றுலா தலங்களும் புதுசா புதுப்பிக்கப்படும். பேருந்து நிலையங்களும் புதுப்பிக்கப்படும். சென்னை மாநகர மக்களுக்கு முக்கிய சுற்றுலா தலமாக வெள்ளிவாக்கம் ஏரி சீரமைக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக 39 ஏக்கர் பரப்பளவு கொண்டுள்ள வெள்ளிவாக்கம் ஏரியானது இதை மிக முக்கியமான சுற்றுலா தலமாக மாற்றப்பட்டு வருகிறது. இதற்காக சென்னை மாநகர சார்பாக 45 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டு மிக பணிகள் விரைவாக நடைபெற்று வருகிறது. அதில் மிக முக்கியமான சுற்றுலா தலமாக பார்க்கப்படுவது கண்ணாடி தொங்கும் பாலமாக அமைக்கப்பட்டுள்ளது. இது சென்னையில் முதல் முறையாக இந்த கண்ணாடி தொங்கும் பாலம் உருவாக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு கண்ணாடி தொங்கு பாலத்தை முன்மாதிரியாக கொண்டு இந்த கண்ணாடி தொங்கு பாலமானது அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கண்ணாடி பாலத்தின் பிரதான நோக்கமே ஏரியில் இருக்கக்கூடிய நீர் பறவைகளையும் அதே போல மீன்களையும் மேலே இருந்து ரசிக்கும் வகையில் இந்த கண்ணாடி பாலமானது உருவாக்கப்பட்டுள்ளது. படகு சவாரி, திரையரங்கம் மற்றும் இசை நீரூற்று, 120க்கும் மேற்பட்ட உள் விளையாட்டுகள் என கிட்டத்தட்ட வெள்ளிவாக்கம் ஏரி மிக முக்கியமான சுற்றுலா தலமாக உருவாக்கப்பட்டு வருகிறது. சென்னை ECRல நந்தவனம் ஹெரிடேஜ் பார்க்க தமிழ்நாடு டூரிஸ்ட் டிபார்ட்மெண்ட் உருவாக்க போறாங்க. 200 ஏக்கர் பரப்பளவில் 100 கோடி ரூபாய் பட்ஜெட்ல உருவாக்குற இந்த ப்ராஜெக்ட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஃபண்ட் பண்ண போறாங்க. சென்னையோட மேஜர் டூரிஸ்ட் அட்ராக்ஷனா உருவாக்குற இந்த இடத்துல ஃபுட் கோர்ட்ஸ், ஓபன் தியேட்டர்ஸ் மாதிரி பல விஷயங்கள் இடம்பெற போகுது. இந்த ஹெரிடேஜ் பார்க்க சோலைவனம், விகாரம், மைதானம்னு 3 செக்ஷன்ஸா பிரிச்சிருக்காங்க. சோலைவனம்ன்ற இந்த முதல் செக்ஷன்ல தமிழ்நாட்டோட பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் ரெப்ரசென்ட் பண்ற வகையில் இருக்கிற கோயில்கள், சிற்பங்கள், கலைகள் மாதிரியான நிறைய விஷயங்கள் இடம்பெற போகுது. இந்த ஹெரிடேஜ் பார்க்ல விகாரம்ன்ற செக்ஷன்ல பிளான்ட் பேஸ்டு கார்டன்ஸ், ஃப்ளவர் கார்டன்ஸ் மாதிரி குழந்தைகளை அட்ராக்ட் பண்ற மாதிரியான விஷயங்களை கொண்டு வர போறாங்க. அதுக்கடுத்து 13 ஏக்கர் பரப்பளவில் உருவாக்கப்படுற மைதானம்ன்ற இந்த பகுதியில் பாஸ்கெட் பால், வாலிபால், டென்னிஸ் மாதிரியான விளையாட்டுகளுக்கான ஸ்டேடியங்கள் உருவாக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இங்க இருக்கிற வாட்டர் ஃப்ரண்ட்டை டூரிஸ்ட் விசிட் பண்றதுக்கு வாக்வேஸ், வாட்டர்வேஸ், சைக்கிள்டு பாத்ஸ் மாதிரியான விஷயங்கள் உருவாக்கப்படும் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் பொது போக்குவரத்து வசதிகளை அதிகப்படுத்த வேண்டிய தேவை உள்ளதால் மக்கள் தொகை, வாகன நெரிசல், சுற்றுச்சூழல் மாசுபாடு உள்ளிட்டவை படிப்படியாக அதிகரித்த வண்ணம் உள்ளன. இந்நிலையில் சென்னையில் இந்த ஆண்டு இறுதிக்குள் 5 புதிய பேருந்து நிலையங்களை CMDA திறக்க உள்ளது. முதல் கட்டமாக அம்பத்தூரில் புதிய பேருந்து முனைய திட்டமானது 1.6 ஏக்கரில் 17 கோடியே 34 லட்சம் ரூபாய் செலவில் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் செங்கல்பட்டு பேருந்து நிலையம் 97 கோடி ரூபாய் செலவிலும்
முல்லைநகர் பேருந்து நிலையம் 8 கோடியே 1 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட பேருந்து நிலையம் அடுத்த மாதம் திறக்கப்பட உள்ளது. இதேபோன்று நவம்பர் மாதம் கண்ணதாசன் நகர் பேருந்து நிலையம் 14 கோடியே 36 லட்சம் ரூபாய் செலவிலும், தண்டையார்பேட்டை பணிமனை நவீனமயமாக்கல் 31 கோடியே 42 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் திறக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. பெரம்பலூர், கொளத்தூர், ராயபுரம் மற்றும் துறைமுகம் ஆகிய இடங்களில் 2 கோடி ரூபாய் செலவில் 4 சிறிய பேருந்து நிறுத்தங்களும் டிசம்பருக்குள் தயாராக உள்ளதாக CMDA அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஒரு சில இடங்கள் வெள்ளத்தால் மூழ்கப்படும் சென்னையிலே வெள்ளத்தால் மூழ்கப்படும் இயற்கை கனமழையால சென்னை கொரட்டூர் ESI அலுவலகத்தை மழை நீர் சூழ்ந்திருக்கு. கூடுதல் கண்டிப்பாக சென்னை கொரட்டூரில் தொழிலாளர்கள் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கி வரும் ESI மருத்துவம் மற்றும் கிளை அலுவலகம் உள்ளது. இந்த அலுவலகத்தில் கனமழையின் காரணமாக அதிக அளவு மழைநீர் வருவதால் வளாகம் முழுவதும் மழைநீரானது சூழ்ந்துள்ளது. சென்னை வேளச்சேரியில் முக்கிய பகுதியான AGS காலனி இதன் அருகேதான் விஜயநகர், டான்சி நகர், ராஜராஜேஸ்வரி நகர் போன்ற பகுதிகள்லாம் உள்ளது. மழைக்காலங்களில் இந்த பகுதிகளில் மழைநீர் அதிக அளவு தேங்கி நிற்கும். தற்போது காலை முதல் பெய்து வந்த மழையின் காரணமாக வேளச்சேரியின் முக்கிய பிரதான சாலையான AGS காலனி பிரதான சாலையில் முழங்கால அளவிற்கு மழைநீர் தேங்கியுள்ளது. இந்த பகுதியில் உள்ள சுமார் 100க்கும் மேற்பட்ட குடியிருப்பு பகுதிகளில் இந்த மழைநீர் சூழ்ந்து உள்ளது. சென்னை வேசர்பாடி ஜீவா பகுதியில் நிற்கிறோம். இப்பகுதியில் 2 நாட்களாக தொடர் மழை பெய்து வரும் நிலையில் இப்பகுதியில் சாலைகளும் குடியிருப்பு கனமழை காரணமாக சென்னை ஆதம்பாக்கத்துல கழிவு நீரோட மழை நீர் கலந்ததுனால வாகன ஓட்டிகள் அவதி அடைஞ்சிட்டு வராங்க. காட்சிகளை பார்க்கலாம். மின்சார துண்டிப்புகளும் இந்த வருஷம் கொஞ்சம் அதிகமாக உண்டாகியிருக்கும். சென்னையில் திருவொற்றியூர் பகுதிகளில் காலை முதலே கனமழை பெய்து வந்தது. இந்த தொடர் மழையினால் மின்சாரம் தற்போது துண்டிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று அக்டோபர் 3, 2025 மின்வாரியத்தின் பராமரிப்பு பணிகள் காரணமாக பல்வேறு பகுதிகளில் மின்வெட்டு அமல்படுத்தப்பட்டுள்ளது. சென்னை வியாசர்பாடியில் ரயில் வழித்தடத்தில் ரயில்வே மின் இணைப்பில் ஏற்பட்ட பழுது காரணமாக மின்சார ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டதால் பயணிகள் அவதியடைந்தனர். சென்னை வியாசர்பாடியில் மின்சார ரயிலையும் மின் இணைப்பு கம்பியையும் இணைக்கக்கூடிய பகுதி சேதமடைந்துள்ளது. இதனால் பல ரயில்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டதால் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.